ಅನು ಆರಂಭಿಸಿಕೊಂಡು ಅಜತೃಣಾದಿ ಕಲ್ಪತನಕ ಎಣಿಸಿ ಗುಣಿಸಿ ಮನಸ್ಸು ಉತ್ಸಾಹದಿಂದ ಇನಕೋಟಿ ತೇಜ ವರದ ವ್ಯಾಸ ವಿಠ್ಠಲ ಬ್ರಹ್ಮನಾಳದೊಳಗೆ ಪೊಳೆವ ದ್ವಿವಿಧ ದೂರ ಮಾಡು. ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம. சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா, தாசர் பாடல்களுக்கு தமிழிலே விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இது 259வது எபிசோடாக இந்த பாடல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு சுப்பண்ணதாசர் அப்படின்னு ஒருத்தர், அவர் எழுதிய பாடல் பந்தா மனமானசகே ஹரி அப்படிங்கிற ஒரு பாடலை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதை ட்ரிப்ளிகேனை சேர்ந்த திருமதி ஜெயஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதாவது இந்த சுப்பண்ணதாசரை பற்றி நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். நான் விஜயதாசரை பற்றி சொல்லும்போது சுப்பண்ணதாசரை பற்றி சொல்லியிருக்கிறேன். அவர் விஜயதாசருடைய சிஷ்யர். அதாவது கல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது, மான்விக்கும் ராயச்சூருக்கும் நடுவில் கல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி தேவியோட கோயில் இருக்குது. அந்த சாணாக்கல்லையே அந்த லக்ஷ்மி தேவி உத்பவானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கோயில் ஒன்று இருக்கிறது கல்லூரில். அந்த ஊரில் நம்மளுடைய விஜயதாசர் காலத்திலே சுப்பண்ணாச்சார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பெரிய பண்டிதர் அவர், சுதா பண்டிதர், நியாய சுதாவை நன்றாக பயின்றவர். ஸோ அதுபோல் நிறையா பயின்று பிரவச்சனங்கள் செய்து அதுக்கு சுதா மங்களம் செய்து கொண்டிருந்தார். ஒரு முறை அவருக்கு என்னன்னாக்கா, நம்ம ஜெகநாததாசரை போல தான் அவருக்கு இந்த தாசர்களை கண்டால் அவ்வளோவா ஒரு மரியாதை கிடையாது. இவன் என்ன பெரிய தாசர், இவனுக்கு என்ன தெரியும், ஏதோ கன்னடத்தில் 4 பாட்டு பாடுறான், அதுக்காக இவனை பெரிய மனுஷனாக எடுத்துக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவரிடம் ஒரு ஏளனம் இருக்கும். அவரெல்லாம் மதிக்க மாட்டார், ரொம்பலாம் மதிக்க மாட்டார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, இந்த சுதா மங்களம் செய்யணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு பெரிய அளவில் ஏற்பாடுகள் செய்கிறார். எல்லோரையும் அழைக்கிறார், நம்மளுடைய விஜயதாசரையும் அழைக்கிறார். அப்படி வரும்பொழுது அந்த விழாவில் என்ன பண்ணுறாருன்னா, விஜயதாசர் ஏதோ கேட்கும் பொழுது அவரை அவமானப்படுத்தி விடுவார். உனக்கு என்ன தெரியும், உனக்கு அதாவது வடமொழி தெரியுமா, சம்ஸ்கிருதம் தெரியுமா, நீ கன்னடத்தில் பாட்டு எழுதி காலில் சதங்க கட்டி குடிக்கிற ஆள் தானே, உனக்கு என்ன இதை பற்றி தெரியுங்கிற மாதிரி அவமானப்படுத்தி விடுகிறார். அப்போது நம்முடைய விஜயதாசர் என்ன பண்ணுறாரு, அந்த சமையல் ரூமில் தண்ணி கொண்டு ஊற்றுவார்ல ஒரு ஆள், சமையல்காரர் கூட கிடையாது, சமையல்காருக்கு அசிஸ்டண்ட்டாக கிணத்துலேருந்து தண்ணி சம்மந்து ஊற்றுற ஆள். அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் பேரை கேட்டாலே பதில் சொல்ல தெரியாது, பேம்பாரு. அப்படி ஒரு ஆளை கூட்டின்னு சபையில் நிறுத்தி அவர் தலையில் அட்சத்தை போட்டு தலையில் கையை வச்சு, இவர் சொன்ன சுதா பாடம் இருக்குல்ல, அதுக்கு நீ அர்த்தம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் மழை அருவியாக கொட்டுறாரு. யார், அந்த சமையல்காரர். சுதா பாடம்ங்கிறது சாதாரண கிடையாது. நியாய சுதா படிக்கிறது எல்லாராலையும் படிக்க முடியாது, ரொம்ப கடினமான ஒரு இது. அதை அவர் கற்றுணர்ந்தவர் போல் அதுக்கு வியாக்கியானங்கள் கொடுத்து, அதுக்கு ராகவேந்திரர் கொடுத்த வியாக்கியானம் என்ன, இவர் கொடுத்த, அதுபோல் எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறார். சிலதெல்லாம் சுப்பண்ணாச்சாரியருக்கே தெரியாது, அதெல்லாம் சொல்கிறாரு. அவருக்கு அப்போ தான் தெரியவே ஆரம்பிக்குது. அதுபோல் சொல்லிவிடுகிறார். அப்புறம் திரும்பியும் நம்முடைய விஜயதாசர் அவர் தலையிலே கை வைத்தவுடன் அவருக்கு எல்லாமே மறந்து போயிடுது. திரும்பியும் பேஜ் முடிக்கிறாரு. அப்போது சுப்பண்ணதாசருக்கு சுப்பண்ணாச்சார் அப்போது அவருக்கு அறிவு வருகிறது. இவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறார். இந்த மாதிரி உங்களை நான் அவமதித்து விட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜயதாசரும் சுப்பண்ணாச்சாரியரை பங்கநாம திம்மநாதாசரோ அப்படின்னு ஒருத்தருப்பார், அவர்கிட்ட கூப்பிட்டு போய் அவர்கிட்ட இவருக்கு வியாச வீட்டலா அப்படிங்கிற அங்கதத்தை வாங்கி கொடுக்கிறார். அதுதான் நம்ம சுப்பண்ணதாசருடைய ஒரு இது. அதுக்கப்புறம் சுப்பண்ணதாசர் விஜய கவச்சம்னு சொல்லிட்டு அருமையான நூலை ஒன்று எழுதியிருக்கிறார். அது ரொம்ப பிரசித்தி பெற்ற நூல் அது. ஸோ அதுபோல் சுப்பண்ணதாசர் எழுதிய பந்தா மனமானசகே ஹரி அப்படிங்கிற பாடலை தான் நம்ம இந்த வாரம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதை திருமதி ஜெயஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர் பாடியிருக்கிறார்கள். இந்த பாடலில் லிரிக்ஸில் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதில் எது பொருத்தமானதாக இருக்கோ அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த தடவை அது மாதிரி 2-3 சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அதை நான் சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம திருமதி ஜெயஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க திருமதி ஜெயஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ஹரே ஸ்ரீனிவாசா. பந்தாமன் மனசகே ஸ்ரீ ஹரி பந்தாமன் மனசகே இந்திர ரமண முகுந்த ஆனந்ததி இந்திர ரமண முகுந்த ஆனந்ததி பந்தா மன்மனசகே ஸ்ரீ ஹரி பந்தா மன்மனசகே.
ತಳತಳಿಸುವ ನವರತ್ನ ಕಿರೀಟವು ಹೊಳವ ಮಕರ ಕುಂಡಲದ್ವಯವು ತುಳಸಿ ಮಾಲೆ ವನಮಾಲೆಯಲ್ದೋ ಪುತ ಬಲು ತೇಜಸ್ವಿಗೆ ತೇಜೋಮಯನಾದ ಹರಿಬಲ್ದ ಮನ್ಮನಸಕ್ಕೆ ಶ್ರೀ ಹರಿಬಲ್ದ ಮನ್ಮನಸಕ್ಕೆ ಲಲನೆ ರುಕ್ಮಣಿ ಸತ್ಯಭಾಮೆಯಂದೊಡಗೂಡಿ ನಲಿದಾಡುತ್ತ ಎನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಲು ಬಲು ವಿಧದ ಅಜ್ಞಾನಂತಕಾರದ ಕುಲವ ನುಡಿಸಿ ಕುಲದೈವ ಮೂರುತಿ ಪಲ್ದ ಮನ್ಮನಸಕ್ಕೆ ಶ್ರೀ ಹರಿ ಬಲ್ದ ಮನ್ಮನಸಕ್ಕೆ ಎಷ್ಟು ಜನುಮದ ಪುಣ್ಯ ಬಂದೋದಗಿದೋ ಎಷ್ಟು ಧನ್ಯರೋ ನಮ್ಮ ಹಿರಿಯರು ಎಷ್ಟು ದೇವತೆಗಳು ನಮಗೆ ಹರಿಸಿದರೋ ದೃಷ್ಟಿಗೋಚರ ನಮ್ಮ ವ್ಯಾಸ ವಿಠಲ ಬಲ್ಲ ಮಂದ ಮನ್ಮನಸಕ್ಕೆ ಶ್ರೀ ಹರಿಬಲ್ದ ಮನ್ಮನಸಕ್ಕೆ ಇಂದಿರ ರಮಣ ಮುಕುಂದ ಆನಂದದಿ ಇಂದಿರ ರಮಣ ಮುಕುಂದ ಆನಂದದಿ ಪಲ್ದ ಮನ್ಮನಸಕ್ಕೆ ಶ್ರೀ ಹರಿಬಲ್ದ ಮನ್ಮನಸಕ್ಕೆ ಗೋವಿಂದ ಬಂದ ಮನ್ಮನಸಕ್ಕೆ ಬಂದ ಮನ್ಮನಸಗೆ ಇಂದಿರಾ ರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ஹரே ஸ்ரீனிவாசா. திருமதி ஜெயஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடினார்கள். இவர்கள் பார்த்திங்கன்னா இவருடைய அந்த தம்பதிகள் இருக்கிறார்களே ஜெயஸ்ரீ மற்றும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக எவ்ரி ஃப்ரைடே ஆன்லைன் பஜனை, முன்னாடி ஆஃப்லைனில் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் ஆன்லைன் வந்தப்பறம் ஆன்லைனில் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் 25 வருடமாக வெள்ளிக்கிழமை அன்று நம்ம அந்த ஹரிதாச பஜனை செய்யக்கூடியவர்கள் இது வரைக்கும் விடாமல் போயிட்டுருக்காது. அத்தகைய சேவை செய்து கொண்டிருப்பவர்கள், ஹரிதாச சாகித்யத்துக்கு பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஸ்ரீனிவாசன் சார் அவர்களும் அவருடைய மனைவியான ஜெயஸ்ரீ அவர்களும் அவருடைய இந்த சேவை மேன்மேலும் தொடர வேண்டும் என்ற நேரத்தில் நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம பாடலுடைய பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். பந்தா மன்மானசகே ஹரி மனமானசக்கேன்னு பாடுறாங்க. அதுதான் சொல்ல வந்த சில திருத்தங்கள். பந்தா மனமானசக்கே ஹரி இந்திரே ரமணா முகுந்தா ஆனந்ததி. இந்த தாசர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்ரோக்ஷ ஞானிகள். அவருடைய அந்த ஸ்ரீஹரியின் அந்த தரிசனத்தை மனக்கண்ணால் கண்டவர்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு பாடலை ஏற்றும் பொழுதும் ஒவ்வொரு முறை அந்த கடவுளை அவர்கள் வணங்கும் பொழுதும் அந்த ஸ்ரீஹரியுடைய அந்த தரிசனம் இருக்கிறது இல்லையா, அவருடைய மனக்கண்ணிலே எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கும். அதை அவர்கள் நமக்கு விவரிக்கிறார்கள். நம்மால் பார்க்க முடியறதில்லை, அவர்கள் காண்கிறார்கள், அதை நமக்கு விவரிக்கிறார்கள். அதுபோல தான் நிறைய தாசர்கள் செய்திருக்கிறார்கள், நாமளும் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மன மந்திரம் இருக்கிறது இல்லையா, இது வந்து மனசிலே நம்முடைய இறைவன் வாசம் செய்கிறான், அது ஒரு கோவில். அப்போ அதான் மனமந்திரான்றாங்க. அதுதான் மனமானசக்கே மனுமானசக்கே அப்படின்றாரு. அந்த இடத்துக்கு அந்த ஹரி வந்தான். எப்படி வந்தான் அப்படின்னு விவரிக்கிறார். இந்திரே ரமணா முகுந்தா ஆனந்ததி வந்தா. அந்த இந்திரே இருக்கிறார்கள், லக்ஷ்மி இருக்கிறார்கள், லக்ஷ்மியின் ரமணனான ஸ்ரீஹரி அந்த முகுந்தன் ஆனந்தமாக என்னுடைய மனதிற்குள் வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த ஒரு இதோட அர்த்தம். இப்போ பாடலுடைய சரணத்துக்கு போவோம். இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம். தளதளிசுவ நவரத்ன ஹாரதி
ஹொளவ மகர குண்டல துவஜவு. துவஜவு அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ஆபரணங்கள்னு ஒரு அர்த்தம் இருக்குது. வடமொழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு விதவிதமான அர்த்தங்கள் இருக்கும். இந்த இடத்துல அந்த அர்த்தம் என்னன்னாக்கா ஆபரணங்கள்னு அர்த்தம். துவஜவுன்னா ஆபரணங்கள். ஸோ தளதளவென்று மின்னிக் கொண்டிருக்கின்ற நவரத்ன ஹாரங்களை அணிந்து கொண்டு, அப்புறம் என்ன பண்ணுறான், ஹொளவ பளபளவென்று மின்னிக் கொண்டிருக்கின்ற மகர குண்டல துவஜவு. அந்த மகர குண்டலங்கள், அதாவது முதலை போன்ற ஆகாரத்தில் இருக்கக்கூடிய காதணைகளை அணிந்து கொண்டு என்னுடைய ஸ்ரீஹரி என்னுடைய மனமந்திரத்திற்குள் வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. துளசி மாலை வனமாலந்தொப்புதா, என்ன செய்து கொண்டான், துளசி மாலையை தரித்து கொண்டு வந்தான். அந்த வனமாலை இருக்கிறது இல்லையா, அதையே தரித்து கொண்டு என்னுடைய மனதிற்குள்ளே வருகின்றான். பலு தேஜஸ்விகே தேஜோமயனாத ஹரி வந்தா மன்மானசக்கே அப்படின்றது. அதாவது தேஜஸ்வி அப்படின்னு சொன்ன ஒளி பிரகாசம் அப்படின்னா யாரை சொல்லுவோம், சூரியனை தான் சொல்லுவோம் இல்லையா. அது பிரகாசத்திற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த சூரியன் தான். அந்த சூரியனை விட தேஜோமயமாக ஒருத்தன் இருந்தான், அதை விட பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீஹரி என் மன மந்திரத்திற்குள் வந்தான். பலு தேஜஸ்விகே, அந்த பெரிய தேஜஸ்வி இருக்கிற சூரியன், அவனை விட தேஜோமயனாத, அவனை விட பிரகாசமான விளங்குகின்ற என்னுடைய ஸ்ரீஹரி என்னுடைய மனத மந்திரத்திற்குள் வந்தான் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம். இப்போ பாட்டோட அடுத்த சரணத்துக்கு போவோம். லலனே ருக்மணி சத்யபாமா ஒடகோடி. அதாவது லலனே அப்படின்னாக்கா சின்ன சின்ன அர்த்தங்கள் மாறும். இல்லை அந்த பெண்மணி, அழகி, இளமையானவள், இது மாதிரிலாம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நார்மலாக கொஞ்சம் மாறும். அது இந்த இடத்துல மனைவின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ லலனே லக்மணி சத்யபாமா ஒடகூடி, அதாவது இவர்களுடன் யார் கூட, அவனுடைய மனைவியான ருக்மணி சத்யபாமையுடன் அவன் மன்மனதற்குள் வந்தான். நலிதாடுத்தா என்ன ஹிருதயதல்லி, என்னுடைய ஹிருதயத்துக்கு எப்படி வந்தான், அட்டகாசமாக ஆனந்தமாக நர்த்தனமாடிக்கொண்டு அவனுடைய மனைவியரான ருக்மணி சத்யபாமாவுடன் வந்தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. பலு பலு விகட அப்படின்னு சில இடத்துல இருக்கு, நான் அதை தான் இங்க போட்டிருக்கேன். ஆக்சுவலி பலு பலு விகட அப்படின்னு பாடணும். அப்படின்னு பார்த்தா நிறைய கெட்ட அப்படின்னு அர்த்தம் வரும். நிறைய கெட்ட அல்லது நல்லதற்ற அந்த மாதிரி அர்த்தம் வரும். அப்படி ஒரு அர்த்தம் வரும். இல்லை பலு பலுவிகளா அப்படின்னாக்கா பண்டிதர்களை அப்படின்னு அர்த்தம் வரும். ஸோ இதில் என்ன சொல்ற பாருங்க, பலு பலுவிகட அஜ்ஞானாந்தகாரத குலவன் ஓடிசி குலதெய்வ மூர்த்தி பந்தா. பலுன்னா நிறைய கெடுதல்களை கொண்டிருக்கின்ற கெடுதலான அஞ்ஞானாந்தகாரா, அஞ்ஞானம் என்கிற இருட்டு இருக்கிறது இல்லையா, அந்த இருட்டை குலவன் ஓடிசி, அந்த இருட்டுடைய குலத்தையே ஓடும்படி செய்த என்னுடைய குலதெய்வமான அந்த ஸ்ரீஹரி வந்தான். குலதெய்வ மூர்த்தி பந்தா. குலவன ஓடிசி, அதான் சொல்லணும். குலவன் ஓடிசி இல்லை, குலவனு ஓடிசி அப்படின்னு அர்த்தம். அந்த குலத்தையே, அந்த என்டையர் திங்கியே என்ன பண்றான், அஞ்ஞானாந்தகாரம் இருக்கிறது நம்ம மனதில் இருக்கிறது இல்லையா, இது பலு பலு விகட அப்படின்னா நிறைய கெடுதலான அஞ்ஞானாந்தகாரத்தை ஓட்டுகின்ற அதனுடைய குலத்தோடையே அப்படியே வேரோடு அழிக்கிறதுங்களா, அது மாதிரி ஓட செய்த என்னுடைய குலதெய்வமான ஸ்ரீஹரி வந்தான் ஒரு அர்த்தம். பலு பலுவிகளா அப்படின்னாக்கா பெரிய பண்டிதர்களை. ஸோ பெரிய பெரிய பண்டிதர்கள் மனதில் கூட சில இடத்துல பெரிய பண்டிதர்களாக இருப்பார்கள், அவர் மனதிலே கூட அஞ்ஞான அந்தகாரம் இருக்குமா, அத்தகைய அஞ்ஞான அந்தகாரத்தை கூட அதை வேரோடு அழிக்கின்ற என்னுடைய குலதெய்வமான ஸ்ரீஹரி வந்தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம். இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு போவோம். இங்கே வியாச விட்டலா அப்படிங்கிற அவருடைய அங்கீதத்தை கொண்டு வந்து அந்த பாடலை முடிக்கிறார் நம்முடைய சுப்பண்ணதாசர். சுப்பண்ணாச்சார்னு இருந்தார், அப்புறம் சுப்பண்ணதாசராக மாறுகிறார் அவர். ஸோ எஷ்டு ஜென்மத புண்ணிய பந்தொதகித்தோ, இது மாதிரி என்னுடைய இந்த மனம் இருக்கிற மன ஆலயம் இருக்கிறது இல்லையா, ஹிருதய மந்திரா, அதனுள்ளே என்னுடைய குலதெய்வமான அந்த ஸ்ரீஹரி வருவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்றாரு. எதனால் என் மனதிற்குள் வந்தான்,
என்னால் வந்தானா? இல்லை. இதனால் நான் செய்த புண்ணியத்தினால் வந்தானா? இல்லை. என்ன சொல்றார் பாருங்க, எஷ்டு ஜென்ம புண்ணிய பந்தோதகித்தோ, இந்த ஜென்மத்தில் நான் பண்ண புண்ணியம் மட்டும் இல்லை, எத்தனை ஜென்மத்தில் நான் பண்ண புண்ணியங்கள்லாம் ஒன்று சேர்ந்ததோ இன்று என் மன மந்திரத்தினுள் இந்த ஸ்ரீஹரி வந்திருக்கிறான். எஷ்டு தன்யரோ நம்ம ஹிரேரோ, நம்முடைய வம்சத்தை சேர்ந்த மூத்தவர்கள் இருக்கிறார், அவர்கள் செய்த புண்ணியங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்றாங்க இல்லையா, கேட்குறோம் இல்லையா? அதான் சொல்றாரு, எஷ்டு தன்யரோ நம்ம ஹிரேரோ, நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எத்தனை புண்ணியம் செய்தவர்களாக இருந்தால் இன்று என் மன மந்திரத்துள் இந்த ஸ்ரீஹரி வந்திருக்கிறான் அப்படின்னு அருமையான ஒரு சரணம் இது. எஷ்டு தேவதைಗಳು ನಮಗೆ ಹರಸಿದರೋ, எத்தனை கோடி தேவதைகள் நமக்கு ஆசீர்வாதம் செய்தார்களோ தெரியவில்லை. திருஷ்டிகோச்சர நம்ம வியாச விட்டல பல்ல, என்னுடைய தரிசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறானே என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த வியாச விட்டல் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எஷ்டு ஜென்மத்து புண்ணியத்தினால் எனக்கு இந்த தரிசனம் கிடைத்ததோ, எவ்வளவு புண்ணியங்கள் இல்லையா, எவ்வளவு ஜென்மத்தினுடைய புண்ணியத்தினால் எனக்கு இந்த பலன் கிடைத்ததோ, அல்லது என்னுடைய முன்னோர்கள் என்ன புண்ணியம் செய்தார்களோ, அல்லது எத்தனை கோடி தேவதைகள் என்னை ஆசீர்வாதம் செய்தார்களோ, அதனால் எனக்கு என் மனதிற்குள் என் மன மந்திரத்துள் இந்த ஸ்ரீஹரி வந்திருக்கின்றான். எனக்கு தெரியவில்லை, அதுக்கு யாருக்கு தெரியும்? திருஷ்டிகோச்சர நம்ம வியாச விட்டல பல்லா, அந்த என்னுடைய தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கின்றானே அந்த வியாச விட்டல் இருக்கிறானே, நிஷ்டதெய்வமான வியாச விட்டல், அவன் மட்டுமே அறிவான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார். ஸோ அருமையான ஒரு சுப்பண்ணதாசருடைய பாடலை கேட்டோம். நம்முடைய பஜனைகளில் இந்த பாடலையும் பாடி அந்த இறைவனை பேரருளை பெற்று நம்முடைய மன மந்திரத்துள்ளும் அந்த இறைவனை நாம் வரும்படி செய்வோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமஹ.